நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தாமரை செடி எப்படி பாட்டிங் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த தொட்டியில் நம்ம தாமரை செடியை வைக்கமோ அதை எடுத்து அதில் ஒரு கால் பாகத்துக்கு கொஞ்சம் கீழே சாணப்பொடி நல்லா போட்டு நல்லா கை வச்சு நல்லா சப்பி விட்டுறணும். அந்த சாணப்பொடி கூட கொஞ்சம் போன் மீலும் சாஃபும் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி. அது நான் இதில் வீடியோவில் காட்டலை. அதுக்கு மேலே கொஞ்சம் டிஏபி போட்டு நல்லா இந்த மாதிரி சப்பி விட்டுறணும். அதுக்கு மேலே ஒரு அரை பாட்டுக்கு மேலே, அதாவது முக்கால் பாட்டுக்கு கிட்ட மண் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை இந்த மாதிரி சேறு உண்டாக்கணும். நம்ம கை வச்சே நல்லா அப்படியே சேறு மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் கிழங்குகளை நம்ம நட்டு விட வேண்டியதாக. இதில் லோட்டஸ் கிழங்கு எடுத்து கிழங்க நம்ம சைடில் தான் வைக்கணும். இது அல்லி செடி அப்படின்னா வாட்டர் லில்லினா சென்டரில் வைக்கணும். அதே மாதிரி கிழங்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட், அதாவது ஒரு கல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு விட்டுட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த செடி மேலே வராது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா போதும். தண்ணி ஊற்றும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ரொம்ப ஈஸி இதோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரெடி பண்ணுறது. இப்போ அதே மாதிரி அடுத்த பாட்டையை ரெடி பண்ணுறாங்க. இப்போ அடுத்த பாட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதுலேயும் நம்ம செடியை நட்டு விட்டுடலாம். இப்போ இந்த கையை அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா ஒரு பேப்பர் ஏதாவது போட்டுக்கணும். அதுவும் இல்லைன்னா ஏதாவது உடஞ்ச தொட்டியோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடியோ அதில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றினா தான் அந்த மண் கலங்காது. பார்க்குறதுக்கு மண் கொஞ்சம் கலங்கி இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அழகாக தெளிஞ்சிரும். அதுக்கு மேலே கொஞ்சம் அசோலா போட்டு விட்டோம்னா கொசு பிரச்சனையும் இருக்காது. சூப்பராக செடி வளர்ந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.